ஐடெல் A100 4G அப்படின்ற பட்ஜெட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ஐடெல் A90யோட அப்கிரேடு. இந்த ஃபோனோட விலை ஏரில் ஆனால் ஏறி இருக்குது. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, வாங்கலாமா வேணாமா, ஏன் விலை ஏரில் ஆனால் ஏறி இருக்குன்னு சொல்கிறோன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஐடெல் A100 4G யூனிசாக்கோட ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. இந்த யூனிசாக் அப்படின்றது சைனா கம்பெனி. யூனிசாக் T7100 அப்படின்ற ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. இதில் 6.6 அங்குல HD+ LCD ஸ்க்ரீன் தான் இருக்குது. 90 Hz வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இதில் 8 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. பேட்ரி 5000 mAh 10 வாட் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. இதில் 2 வேரியண்ட் இருக்குது. 3 GB RAM 64 GB ஒன்று, 4 GB RAM 64 GB இன்னொரு வேரியண்ட். Android 15 Go சாஃப்ட்வேரில் ஆப்ரேட் ஆகுது. இந்த ஃபோனில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. இதில் ப்ளூடூத் 5.2 தான் இருக்குது. இந்த ஐடெல் A100 4G ஃபோனோட விலை என்னென்னு பார்ப்போம். 3 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை 6700 ரூபாய். 4 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை 7500 ரூபாய். இப்போ இந்த ஃபோனோட விலை ஏன் ஏறி இருக்குது ஆனால் ஏறல அப்படின்றத பற்றி சொல்லுவோம். இந்த 6700 ரூபாய் 7000 ரூபாய் ஃபோன்லலாம் 7500 ரூபாய் ஃபோன்லலாம் இப்போது ரேம் விலையும் அதுக்கப்புறம் மெமரி சொல்லிவிட்டு இந்த 64 GB கொடுக்குறாங்க இல்லையா, விலைலாம் ஏறி இருக்கிறதால விலை ஏறுறது நம்ம ஓகே தான். ஏன்னா கம்பெனி நஷ்டத்துக்கு விற்க முடியாது. ஆனால் இந்த கம்பெனியோட ஆள் இந்தியா ஹெடோ ஹூஎவர் இட் இஸ், அவர் நாங்கள் விலையேற்றாமல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு phonarena.comல சொல்லியிருக்காங்க. இவங்க அப்படிலாம் ஒன்றும் விலை ஏறாமல் கொடுக்கல. இந்த விலையில் நம்ம ரொம்ப கேமரா பற்றியோ இல்லைனா டிஸ்பிளே குவாலிட்டிலாம் பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னா கூட அவங்க நாங்கள் விலை ஏற்றலை அப்படின்னு சொன்னதால் நம்ம இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஷ்ரிங்க்ஃப்ளேஷன், அதாவது விலையை ஏற்றாமல் பொருளோட அளவையோ இல்லைன்னா உள்ளே ஏதாவது கண்டென்ட்டையோ கம்மி பண்ணிடுறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜீன்னு வர்ற பிஸ்கெட்டில் 3 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தா பிஸ்கெட் சப்பி போட்ட பணம் மட்ட மாதிரியே சுருங்கிட்டே வந்திருக்கும். இப்படி தான் நல்ல நாள்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் இருக்காங்க, முந்திரி பாதாம்லாம் போட்டு விற்பாங்க. அவங்க பாக்கெட் விலை ஏற்றாமல் 10 ரூபா 20 ரூபாய்க்குன்னு கொடுத்துன்னு இருப்பாங்க. ஆனால் வெயிட்டை குறைச்சிருவாங்க. வெயிட்டை குறைக்கிறதும் பிஸ்கெட்டோட 8 பிஸ்கெட் 10 பிஸ்கெட் இருக்குன்னா அந்த நம்பரை குறைக்க மாட்டாங்க. பிஸ்கெட்டோட சைஸை குறைச்சிருவாங்க. பிஸ்கெட்டில் போடுற முந்திரி பாதாமோட அளவை குறைச்சிருவாங்க. அதில் நெய்க்கு பதிலாக வெஜிடபிள் ஆயில் போடுவாங்க, இல்லை நெய்யோட அளவை குறைச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். அதாவது அளவு ஷ்ரிங்க் ஆகிடும், விலை ஏறாது. அதனால் இது பேர் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். அந்த மாதிரி இந்த ஃபோனில் விலையை ஏற்றாமல் இருந்தால் கூட அதனோட கேமரா சைஸை குறைச்சி விட்டுருக்காங்க. இதே ப்ராசஸர், இதே டிஸ்பிளே, இதே பேட்ரி, இதே சார்ஜர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஐடெல் A90 ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதில் 13 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இப்போ இந்த ஐடெல் A100ல் மெயின் கேமராவை டவுன்கிரேட் பண்ணி 8 மெகா பிக்சல் ஆக்கியிருக்காங்க. ஐடெல் இந்த A சீரீஸில் A100ஓட விலையை அப்படியே வச்சுருந்தா கூட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் A90யோட ஒப்பிடும்போது மெயின் கேமராவை குறைச்சிருக்காங்க, டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நல்ல நாள்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் இருக்காங்க, முந்திரி பாதாம்லாம் போட்டு விற்பாங்க. அவங்க பாக்கெட் விலை ஏற்றாமல் 10 ரூபா 20 ரூபாய்க்குன்னு கொடுத்துன்னு இருப்பாங்க. ஆனால் வெயிட்டை குறைச்சிருவாங்க. வெயிட்டை குறைக்கிறதும் பிஸ்கெட்டோட 8 பிஸ்கெட் 10 பிஸ்கெட் இருக்குன்னா அந்த நம்பரை குறைக்க மாட்டாங்க. பிஸ்கெட்டோட சைஸை குறைச்சிருவாங்க. பிஸ்கெட்டில் போடுற முந்திரி பாதாமோட அளவை குறைச்சிருவாங்க. அதில் நெய்க்கு பதிலாக வெஜிடபிள் ஆயில் போடுவாங்க, இல்லை நெய்யோட அளவை குறைச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். அதாவது அளவு ஷ்ரிங்க் ஆகிடும், விலை ஏறாது. அதனால் இது பேர் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். அந்த மாதிரி இந்த ஃபோனில் விலையை ஏற்றாமல் இருந்தால் கூட அதனோட கேமரா சைஸை குறைச்சி விட்டுருக்காங்க. இந்த ஷ்ரிங்க்ஃப்ளேஷனில் சொல்கிற மாதிரி இந்த ஐடெல் ஆளுங்க கொஞ்சம் விலையை ஏற்றி தான் இருக்காங்க. அதாவது டைரெக்டாக ஏற்றாமல் கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷனும் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இனிமேல் வரப்போகிற மாடல் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் வரும். அதனால் இப்போது வர்றதை விட நீங்கள் முன்னாடி போன இட்ரேஷனோட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாடலோடதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மாடல்ஸும் வாங்கிக்கிறது நல்லது. இது மாதிரி 8000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஃபோன் சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த மாடல்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஐடெல் A100 4Gயோ இல்லைனா இது மாதிரி 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்குள்ளே வர ஃபோன்ஸ் வாங்கிறத பற்றி முடிவெடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குறைஞ்ச விலை ஃபோன் வாங்குறவங்களுக்கு
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லோக்கல் கடையில் விற்கிறவங்கலாம் இப்போ விலை ஏறிச்சிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடலில் புஷ் பண்ணி தலையில் கட்ட ட்ரை பண்ணுவாங்க. யோசித்து வாங்குங்க. ஒரு காசும் வந்து அதுவும் இது மாதிரி லோ எண்ட் ப்ரைஸில் இருக்கிறவங்க வாங்குறவங்களாம் ஃபிசிக்கலாக வேலை செய்கிறவங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்களோட காசு வந்து மற்றவங்க வந்து சம்பாதிக்கிறத விட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. கடைக்காரங்க அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் எதையாவது உங்கள் தலையில் கட்ட பார்ப்பாங்க. யோசித்து மற்ற ஃபோனெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு நிதானமாக வாங்க. ஃபோனோட விலையெல்லாம் ஏறுது தான், ஆனால் மற்ற பிராண்டோடையும் இதுக்கு முன்னாடி அந்த மாடல்ஸோடையும் ஒப்பிட்டு வாங்குறது உங்களையும் காப்பாற்றும், உங்கள் காசையும் காப்பாற்றும். நான் பா. சரவணன். இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.